அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் போய் முதலீடுகளை ஈர்த்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்காக அமெரிக்கா போயிருக்காரு. போன முதல் நாள்லே எத்தனை கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காருன்னா, நோக்கியாவோட 450 கோடி முதலீடும் 100 பேருக்கு வேலைவாய்ப்புன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம். அதே போல் எல்டி இன்ஜினியரிங் சிஸ்டத்தில் 150 கோடி முதலீடு, 300 பேருக்கு வேலைவாய்ப்பு. அடுத்து மைக்ரோஷிப் அப்படின்னு ஒரு கம்பெனியில் 250 கோடி முதலீடு, 1500க்கு வேலைவாய்ப்பு. பேபாலில் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு. இன்பினிக்ஸ் ஹெல்த் சென்டரில் 50 கோடி முதலீடு, 700 பேருக்கு வேலைவாய்ப்பு. அப்ளை மெட்டீரியல்ஸ்னு ஒரு கம்பெனி, அதில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு. அருமையாக முதலீடு ஈர்த்து எத்தனை கோடி கொண்டு வந்திருக்காரு. ஆஹா ஓஹோன்னு யார் பாராட்டுதா? திமுக ஐடிவிங்கும் திமுக மூத்த அமைச்சரும் பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த எதிர்கட்சிகள்லாம் இருக்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. ஒரு மனுஷன் மெனக்கட்டு 24 மணி நேரம் பயணம் பண்ணி அமெரிக்கா போயிருக்காரு. அமெரிக்கா போய் இந்த தமிழகத்துக்காக, தமிழக இளைஞர்களுக்காக முதலீடுகளை ஈர்த்து இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பை கொண்டாந்து தர போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்லுது? ஐயா, நீங்கள் ஏற்கனவே 2 டைம் வெளிநாட்டு போயிருக்கீங்களே, அப்போ தொழிலதிபர்கள்லாம் போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிங்களே, அப்போ தமிழ்நாட்டுக்கு எத்தனை கோடி வந்தது, எத்தனை ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சது, அதை பற்றி ஒரு வெள்ளறிக்கை விடுங்க அப்படின்னு கேட்கிய. அதே தான் இப்போ முதல்வராக இருக்க ஸ்டாலின் அவர்களும் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது முதல்வராக இருந்த எடப்பாடியை பற்றி கேட்டார். அவரும் வெள்ளரிக்க விடலை, இவரும் வெள்ளரிக்க விடலை. ஆக நாங்கள் வெளிநாட்டு போகிறோம், முதலீடுகளை ஈர்க்கும், இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குதோம், செய்தியாக மட்டும் போடு, விவரத்தை கேட்காத அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு எதிர்கட்சியான பாரதிய ஜனதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை OMR சாலையில் உள்ள நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் போட கோட் ஷூட் மாட்டிக்கொண்டு 24 மணி நேரம் விமானத்தில் பயணம் செய்து சான் பிரான்சிஸ்கோ போன ஒரே கராட்ட கோஷ்டி நம்ம கோஷ்டி தான். இன்று முதல்வர் வெளியிட்டுள்ள அனைத்து நிறுவனங்களும் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்கள், குறிப்பாக அனைத்துமே OMR சாலையில் அமைந்துள்ள நிறுவனங்கள். அட என்ன அப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்ட? அவங்க 150 கோடிக்கு ஒப்பந்தம், 300 பேருக்கு வேலைவாய்ப்பு, 1000 கோடி முதலீடு, 20,000க்கு வேலைவாய்ப்புன்னு அழகா ஐடிவிங்களை எடிட் பண்ணி எப்படி போட்டிருக்கேன். நீங்களோட பொசுக்குன்னு போட்டு விட்றீங்க. அதில் என்ன சொல்லாமல் பாருங்க. நோக்கியா நாவலூர் சென்னையில் இருக்கான். பேபால் சோழிங்கநல்லூர் சென்னையில் இருக்கு. ஹெல்த் இன்ஜினியரிங் சிஸ்டம் புலிக்குளம் கோயம்புத்தூர்ல இருக்கு உங்களுக்கு. மைக்ரோஷிப் செம்மஞ்சேரி சென்னையில் இருக்கு. இன்பினிக்ஸ், தே ஆர் ஃபியூ கம்பெனிஸ் வித் சேம் நேம், நீட் கிளாரிட்டி. அது ஒரு இது இருக்கான், பார்த்துக்கிடுங்க. அப்ளை மெட்டீரியல்ஸ் தரமணி சென்னையில் இருக்கான். அட இருக்குங்க, ரெண்டாவது புதுசாக 300 கோடி 400 கோடி முதலீடு பண்ணியிருக்காங்களா? அது ஸ்டாலின் போனதால தானே நடந்தது. பேசணுங்கிறதுக்காக எதுவும் பேசக்கூடாது. யாருக்கு தெரியும்? முதலீடு வந்தால் நல்லது தான், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சா நல்லது தான். மக்கள் நல்லா இருக்கட்டும். வாழ்க வளமுடன்.